இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். வாயை கொடுத்து வாங்கி கட்டி கொள்வதில் தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்களை யாரும் மிஞ்ச முடியாது. ஒரு பழமொழி சொல்வார்களே, வாயை கொடுத்து எதையோ புண்ணாக்கி கொண்டதாக. அதை போல இன்றைக்கு வாயை கொடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள் புண்ணாகி கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் CTR நிர்மல்குமார் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளிடம் வாங்கி கட்டி கொண்டே இருக்கிறார். அதிலும் திமுகவை பொறுத்தவரை நிர்மல்குமார் அவர்களை இறங்கி அடித்து கொண்டிருக்கிறது. நிர்மல்குமார் ஒரு பகல் வேஷக்காரர், பல கட்சி மன்னர். யார் கட்சி ஆரம்பித்தாலும் அந்த கட்சியில் முதலில் போய் சேர்கின்ற நபராக நிர்மல்குமார் இருந்திருக்கிறார். RSSல் துவங்கி பாரதிய ஜனதா கட்சியில் இருந்துவிட்டு கடைசியில் அதிமுகவிற்கு போய் அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் காலை வாரிவிட்டு நடிகர் விஜய் அவர்களிடம் வந்து தஞ்சம் அடைந்தவர். உலகம் உருண்டை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற நபர்தான் இந்த CTR நிர்மல்குமார். அவர் இப்பொழுது என்ன சொல்லி இருக்கிறார்? டெல்லியில் இண்டி கூட்டணி, ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி தலைமையில் உருவான கூட்டணி இண்டி கூட்டணி. அந்த இண்டி கூட்டணி நடத்திய நிகழ்ச்சியில் திமுகவை சார்ந்தவர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. அதே நேரத்தில் ஜனாதிபதி மாளிகையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கனிமொழி கலந்து கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். ஆகவே திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உறுதியாகிவிட்டது. திமுக காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டது. இண்டி கூட்டணியை நிராகரித்து விட்டது. வழக்குகளுக்கு பயந்து திமுக பாரதிய ஜனதா கட்சியின் பாதம் பணிந்து விட்டது, சரணடைந்து விட்டது. டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த ஊழல் ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட இருக்கிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, மத்திய அரசின் கால்களில் விழுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு திமுக தயாராகிவிட்டது. அதற்காகத்தான் நரேந்திர மோடி அவர்கள் நடத்திய நிகழ்ச்சியில், ஒரு விருந்து நிகழ்ச்சியில் கனிமொழி கலந்து கொண்டார். திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டது என்று கூறியிருக்கிறார். அதற்கு பதிலளித்த திமுகவின் ஆலந்தூர் RS பாரதி, திமுக எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறது என்பதை பற்றி CTR நிர்மல்குமார் போன்றவர்களுக்கு பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. இவர்களே பல கட்சி மன்னர்கள், பகல் வேஷக்காரர்கள், அரசியல் பச்சோந்திகள். இன்னும் சொல்ல போனால் இந்த CTR நிர்மல்குமார் ஒரு அரசியல் வேசி. இவர்களுக்கெல்லாம் திமுகவை பற்றி குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது என்று ஒரு கருத்தை ஆலந்தூர் RS பாரதி கூறியிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்? கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு நடிகர் விஜய் கிரீன் சிக்னல் கொடுத்தாரா இல்லையா? கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க நடிகர் விஜய் கிரீன் சிக்னல் கொடுத்தாரா இல்லையா? பகிரங்கமாக CTR நிர்மல்குமார் பேசுவாரா? நான் என்ன கேட்கிறேன்? கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பதற்கு நடிகர் விஜய் கிரீன் சிக்னல் கொடுத்தாரா இல்லையா? திரை மறைவில் என்ன நடந்தது என்பதை பற்றி ஓப்பனாக, பட்டவர்த்தனமாக, பகிரங்கமாக
இந்த சிடிஆர் நிர்மல்குமார் பேசுவாரா? பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சர், ஆந்திராவின் நடிகர் பவன் கல்யாண் அவர்களுடன் நடிகர் விஜய் பேசினாரா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திமுகவும் நடிகர் விஜய் நிபந்தனையை புறக்கணித்த காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சியோடு நடிகர் விஜய் கூட்டணி வைக்கவில்லை. ஏன் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காமல் நடிகர் விஜய் புறக்கணித்தார்? நடிகர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று விஜய் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான். வேண்டுமானால் விஜய் துணை முதலமைச்சராக இருக்கலாம் என்பதற்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்தில் ஒப்புக்கொள்ளவில்லை. பிறகு ஒப்புக்கொண்டதாக ஒரு செய்தி இருக்கிறது. நடிகர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அறிவித்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியின் காலடியில் இன்று வரை தமிழக வெற்றி கழகம் வீழ்ந்து கிடக்கும். பாரதிய ஜனதா கட்சியோடு நடிகர் விஜய் கூட்டணி வைத்திருப்பார். கடந்த தேர்தலில் உண்மை இப்படி இருக்கின்ற பொழுது திட்டமிட்டு திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க போகிறது என்று சொல்வதற்கு கூட தமிழக வெற்றி கழகத்திற்கும் இந்த அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் எந்த தகுதியும் இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆடிய நாடகம், திமுகவிற்கு காங்கிரஸ் கொடுத்த நெருக்கடி, திமுகவை திகைக்க வைத்த காங்கிரஸ் கட்சி எப்படி நடந்து கொண்டது? கூட்டணி தர்மத்தை மீறி தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டால் எந்த ஒரு தொகுதியிலும் 2000 ஓட்டுக்கள் கூட வாங்க முடியாத காங்கிரஸ் கட்சி திமுகவிற்கு கடுமையான நெருக்கடிகளை கொடுத்து 2021 ஆண்டு போட்டியிட்ட தொகுதிகளை விட அதிகமான தொகுதிகளை பெற்று தேர்தலில் போட்டியிட்டார்கள். தேர்தலில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி அரசியல் நேர்மை இருந்திருக்குமானால், அரசியல் தூய்மை இருந்திருக்குமானால், அவர்கள் அரசியலில் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகும் திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான சீட்டு கொடுத்த ஒரே காரணத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் காங்கிரசுக்கும் விரிசல் ஏற்பட்டது. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாயிலாக திமுகவிற்கு கிடைக்க வேண்டிய தலித் சமூக ஓட்டுக்கள் கிடைக்கவில்லை. அந்த ஓட்டுக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு போய் சேர்ந்தது. காங்கிரஸ் கட்சியால் மிகப்பெரிய இழப்பை கடந்த தேர்தலில் திமுக சந்தித்தது. ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் காங்கிரஸ் கட்சி திமுகவின் காலை வாரிவிட்டு, திமுகவின் முதுகில் குத்திவிட்டு, திமுகவிற்கு பச்சை துரோகத்தை செய்துவிட்டு, திமுகவிற்கு ராஜ துரோகத்தை பரிசளித்துவிட்டு தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தார்களே. இந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருப்பதற்கு காரணமே காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அதிகமான சீட்டுகளை கொடுத்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி வென்றதால் தான். உள்ளபடியே சொல்ல வேண்டுமானால் இந்த சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சராக இருப்பதற்கு பிச்சை போட்டதே திமுக தான் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சி திமுகவிற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்ததற்கு பிறகும் இந்தி கூட்டணியில் திமுக நீடிக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் இல்லாமல், அரசியலில் கொஞ்சம் கூட நேர்மை இல்லாமல், நியாயம் இல்லாமல், துரோகத்தை திமுகவிற்கு பரிசாக தந்த காங்கிரஸ் கட்சியின் இந்தி கூட்டணியில் இனியும் திமுக எப்படி தொடரும்? தமிழ்நாட்டில் திமுகவின் காலை வாரிவிட்டது காங்கிரஸ் கட்சி.
ஆனால் அகில இந்திய அளவில் ராஜீவ்காந்தியை வெற்றி பெற வைத்து அவரை பிரதமர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் என்று திமுகவிற்கு ஏதாவது நேர்த்தி கடன் உண்டா? ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்திற்கு வேறு எந்த கட்சியாவது இப்படி துரோகம் செய்திருந்தால் தமிழக வெற்றி கழகத்தின் முடிவு என்னவாக இருக்கும்? இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த துரோகமும் செய்யாமல் தேர்தலில் தோல்வியை சந்தித்துவிட்ட அண்ணா திமுகவை தமிழக வெற்றி கழகம் உடைத்து சின்னாபின்னமாக்க முயற்சி செய்ததே இது அரசியல் நேர்மையா? அண்ணா திமுகவின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் குதிரை பேரம் பேசி 6 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்த தமிழக வெற்றி கழகத்திற்கு அரசியல் நேர்மை கொஞ்சம் கூட இல்லாமல், அரசியலில் எந்த நியாயத்தையும் கடைபிடிக்காமல், அரசியலின் அயோக்கிய தனத்தின் உச்சத்திற்கே சென்றுவிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் CTR நிர்மல் குமார் போன்றவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களுக்கும் ஒருவேளை திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்தால் கூட அவர்களை விமர்சிப்பதற்கு இவர்களுக்கு எந்த தகுதியும் யோகியதையும் இல்லை என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.